வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பத்மினி ஜோடியாக நடித்து 100 நாள் ஓடிய திரைப்படங்களை பற்றிய விவரங்களை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பத்மினி சேர்ந்து நடித்த திரைப்படங்கள் பணம், அன்பு, இல்லற ஜோதி, கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி, தூக்கு தூக்கி, எதிர்பாராதது, காவேரி, கோடீஸ்வரன், மங்கையர் திலகம், ராஜா ராணி, அமரதீபம், புதையல், பாக்யவதி, உத்தமபுத்திரன், தங்கப்பதுமை, மரகதம், தெய்வ பிறவி, புனர்ஜென்மம், ஸ்ரீவள்ளி, செந்தாமரை, நான் வணங்கும் தெய்வம், பேசும் தெய்வம், பாலாடை, திருவருட்செல்வர், இருமலர்கள், திருமால் பெருமை, தில்லானா மோகனாம்பாள், விளையாட்டு பிள்ளை, வியட்நாம் வீடு, இரு துருவம், குளமா குணமா, தேனும் பாலும், தாய்க்கு ஒரு தாலாட்டு, லட்சுமி வந்தாச்சி என்று கிட்டத்தட்ட 35 படங்களுக்கு மேல் சிவாஜியும் பத்மினியும் நடித்துள்ளார்கள். மேலே சொன்ன திரைப்படங்களில் 13/4/1954 வெளிவந்த கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி 100 நாள் ஓடி வெற்றி கண்ட திரைப்படம் ஆகும். இது பந்துலு தயாரித்த திரைப்படம் ஆகும். இந்த படத்தை டைரக்ட் செய்தவர் பா. நீலகண்டன். சிவாஜி கணேசன் நடித்த முழுநீள நகைச்சுவை திரைப்படம் இது ஆகும். அடுத்ததாக சிவாஜி பத்மினி நடித்து 100 நாள் ஓடிய வெற்றி வாகை சூடிய திரைப்படம் தூக்கு தூக்கி. இந்த திரைப்படத்தில் பத்மினியின் சகோதரி லலிதாவும் நடித்திருப்பார். டி.எம். சௌந்தரராஜன் இந்த படத்தில் இருந்துதான் சிவாஜிக்கு பாடத் தொடங்கினார். இந்த திரைப்படம் வெளிவந்த தேதி 26/8/1954. இந்த படத்துக்கு அடுத்தபடியாக வெளிவந்த எதிர்பாராதது திரைப்படமும் 100 நாள் ஓடி வெற்றி கண்ட திரைப்படம் ஆகும். இந்த திரைப்படம் வெளிவந்த தேதி 9/12/1954. இது தேசிய விருது வாங்கிய திரைப்படமும் கூட. ஸ்ரீதர் கதைவசனம் எழுதிய திரைப்படம் இது. யாரும் எதிர்பாராத கதையமைப்பில் உருவான படம் எதிர்பாராதது. அடுத்ததாக 13/1/1955 சிவாஜி பத்மினி நடித்து வெளியான திரைப்படம் காவேரி. இந்த திரைப்படம் 100 நாள் ஓடி வெற்றி கண்ட திரைப்படம் ஆகும். இதில்தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் முதலாக பரதநாட்டியம் ஆடும்படி காட்சி அமைக்கப்பட்டிருந்தது. இந்த திரைப்படத்திலும் பத்மினியின் சகோதரி லலிதா நடித்திருப்பார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், பத்மினி, சாவித்திரி ஆகிய மூவரும் இணைந்து நடித்து 29/6/1956 வெளிவந்த சிறப்பான திரைப்படம் அமரதீபம். இந்த திரைப்படம் 100 நாள் ஓடி வெற்றி கண்ட படமாகும். ஸ்ரீதர் கதைவசனம் எழுதிய இந்த திரைப்படம் மிகப்பெரிய பெயரை பெற்றுத்தந்தது. இந்த படத்தின் இயக்குனர் டி. பிரகாஷ் ராவ். தமிழில் நல்ல வெற்றி அடைந்ததால் இந்த படத்தை சிவாஜி இந்தியில் அமர்தீப் என்ற பெயரில் சொந்தமாக தயாரித்து வெளியிட்டார். ஆனால் ஹிந்தியில் சிவாஜி நடிக்கவில்லை. அடுத்ததாக சிவாஜி பத்மினி நடித்து 100 நாள் ஓடிய வெற்றி திரைப்படம் புதையல். இந்த படம் வெளிவந்த தேதி 10/5/1957. இந்த படத்துக்கு வசனம் எழுதியவர் கருணாநிதி. இந்த திரைப்படத்தில் கண்டிராஜா கோத்து ஓரங்க நாடகமாக அமைக்கப்பட்டு இருந்தது. கிருஷ்ணன் பஞ்ச் இரட்டையர்கள் இயக்கிய திரைப்படம் இது. சிவாஜி பத்மினி நடித்த அடுத்து 100 நாள் ஓடிய திரைப்படம் பாக்யவதி. இந்த திரைப்படம் வெளிவந்த தேதி 27/12/1957. சிவாஜி ஆன்டி ஹீரோவாக நடித்த படங்களில் இதுவும் ஒன்று. இந்த படத்தின் இயக்குனரும் எல்.வி. பிரசாத். சிவாஜியின் 45வது திரைப்படம் உத்தமபுத்திரன். சிவாஜி இரட்டை வேடங்களில் தூள் கிளப்பிய படம் இது. இதில் கதாநாயகியாக நடித்தவர் பத்மினி. வெளிவந்த தேதி 7/2/1958. சிவாஜி தன் மாறுபட்ட நடிப்பால் திரையுலகை அதிர வைத்த படம். 100 நாள் ஓடியதுடன் நல்ல வசூலை பெற்று தந்த படம் உத்தம புத்திரன். 10/1/1958 வெளியான சிவாஜி பத்மினி ஜோடியாக நடித்த தங்கப்பதுமை 100 நாள் ஓடிய வெற்றி திரைப்படம் ஆகும். இது தேசிய விருது பெற்ற படமும் கூட. சிவாஜி பத்மினி நடித்த 21/1959 வெளிவந்த திரைப்படம் மரகதம். இந்த படம் இலங்கையில் 100 நாள் ஓடிய திரைப்படம் ஆகும். அந்த காலத்தில் பிரபலமான பரபரப்பான கருங்குயில் குன்றத்து கொலை என்ற நாவலை வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படம் இது. 13/4/1960 வெளிவந்த சிவாஜி பத்மினி ஜோடியின் தெய்வ பிறவி திரைப்படம் 100 நாள் வெற்றி கண்ட திரைப்படம் ஆகும். தேசிய விருது பெற்ற திரைப்படமும் கூட. இந்த படத்தை இயக்கியவர்கள் கிருஷ்ணன் பஞ்சு. 1/7/1961 வெளிவந்த சிவாஜி பத்மினி நடித்த திரைப்படம் ஸ்ரீவள்ளி. இது இலங்கையில் 100 நாள் ஓடிய திரைப்படம். 1/11/1967 வெளிவந்த திரைப்படம் இருமலர்கள். இதில் K.R. விஜயா, பத்மினி ஆகிய இருவரும் சிவாஜி கணேசன் ஜோடியாக நடித்திருந்தார்கள்.
இது 100 நாள் ஓடி வெற்றி கண்ட திரைப்படம். இது போன்ற ஒரு படம் உதாரணம் சொல்ல தமிழ் சினிமாவில் இல்லை என்னும்படி வெளிவந்த திரைப்படம் தில்லானா மோகனாம்பாள். 27/7/1968 வெளிவந்த சிவாஜி பத்மினி ஜோடியாக நடித்த இந்த திரைப்படம் 100 நாள் ஓடிய வெற்றி சித்திரம் ஆகும். சிவாஜி புரொடக்ஷன் தயாரித்த படம் வியட்நாம் வீடு. வெளிவந்த தேதி 11/4/1970. பிராமண தம்பதியர்களாக சிவாஜி பத்மினி நடித்த இந்த காவியம் 100 நாள் ஓடி வெற்றி கண்ட சித்திரம் ஆகும். அடுத்து சிவாஜி பத்மினி ஜோடியாக நடித்து 100 நாள் ஓடி வெற்றி கண்ட படம் குலமா குணமா. குலமா குணமா வெளியான தேதி 26/3/1971. KS கோபாலகிருஷ்ணன் இயக்கிய திரைப்படம் இது. நன்றி, வணக்கம்.